மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். நேற்று ஒரு துயரச் சம்பவம் மதுரையில் ஒரு தனியார் பெண்கள் விடுதியில் ஒரு தீ விபத்து. நள்ளிரவு பிரிட்ஜில் ஏற்பட்ட ஒரு மின்கசிவின் காரணமாக அந்த பிரிட்ஜ் வெடிச்சிருச்சு. எல்லாமே அலறி அடித்து ஓடி இருக்கிறாங்க. இருந்தாலுமே சில பேர் அதில் மாட்டிக்கிட்டாங்க. 2 பேர் இறந்துருக்காங்க. 2 பெண்கள் இறந்துருக்கிறாங்க. இதில் என்ன விஷயம்னா அந்த ஒரு அதிகாலை நேரம் அப்படிங்கிறனால பக்கத்தில் பள்ளிவாசலுக்கு இஸ்லாமியர்கள் வந்திருக்கிறாங்க. வந்தவங்க உடனே இந்த சம்பவத்தை அறிந்து உடனடியாக எல்லாரையும் மீட்டு பள்ளிவாசலே தங்க வச்சு அதுக்கப்புறம் சிகிச்சைக்கெல்லாம் அனுப்பியிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகளை பார்க்குறோம். ஆக்சுவலாக என்னென்னா அந்த கட்டடமும் மருத்துவமனைக்காக கட்டப்பட்ட கட்டடம், அதை அப்புறம் விடுதியாக மாற்றிருக்கிறாங்க. இந்த மாதிரி சட்ட சிக்கல்களும் இருக்குது. அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அந்த மனிதாபிமான உணர்ச்சி. அதுதான் மிக முக்கியமாக சொல்ல வரேன். ஏன்னா மத நல்லிணக்கம் மனிதாபிமானம் என்பதற்கான எப்போதுமே ஒரு அடையாளமாக தமிழ்நாடு விளங்குகிறது என்பதற்கு இது ஒரு சம்பவம். அந்த மரணம் என்பது உண்மையிலே வருந்தத்தக்கதாக இருந்தாலுமே கூட அதற்கிடையில் ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தியாக இது இருக்கிறது. இதுதான் தமிழ்நாடு அப்படிங்கிறத வைத்துக்கொண்டு நம்ம இந்த மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் நிகழ்ச்சிக்குள்ள போவோம். முச்சந்தி ஷோவுக்கு போவோம். இது முச்சந்தி ஷோ. நான் உங்கள் சுகுணாது வாகன். நான் நீரை மகேந்திரன். மிகப்பெரிய துயர செய்தியோடு தான் நம்ம இந்த நிகழ்ச்சியை தொடங்க வேண்டியதாக இருக்கிறது. இடதுசாரி இயக்கத்துடைய ஒரு மிக மூத்த தலைவராக சீதாராம் யெச்சூரி அவர்கள் நேற்று இறந்து விட்டார். தேசிய அளவில் மிக முக்கியமான தலைவர். இந்தியா கூட்டணி அமைப்பதில் அவர் மிக முக்கிய பங்கு வகித்தவர். அது இல்லாமல் மாற்று அரசியலை, அதாவது இடதுசாரி அரசியல் நோக்கி திறப்புறதில், இளைஞர்களை திருப்புறதில் மிக முக்கிய ஆளுமையாக இருந்தவர். அவருடைய வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பிறந்திருக்காரு. அவர் ஆந்திராவை சேர்ந்தவர். சென்னையில் தான் பிறந்திருக்காரு. டெல்லியில் ஜேஎன்யூவில் படித்த மிக முக்கிய ஆளுமைகளில் ஒருத்தர். ஸோ அப்படியே அதில் எஸ்எஃப்ஐல இருந்து ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொலிட் பீரோ வரைக்கும் போய் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் என்கிற அளவிற்கு உயர்ந்திருக்கிறார் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். குறிப்பாக 90களுக்கு பிறகு இடதுசாரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஒரு பக்கம் பார்த்தோம்னா உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல், அந்த பொருளாதார கொள்கை அதை வரவேற்பதா அல்லது அது இங்க இருக்கக்கூடிய சிறு வணிகர்கள், விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகளை பற்றி பேசுவதா அப்படிங்கிற ஒரு சிக்கல். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா 90களை ஒட்டி தான் ஒரு பக்கம் அம்பேத்கர் நூற்றாண்டை ஒட்டி தலித் இயக்கம் எழுச்சி வருகிறது. அதே நேரம் 1992 டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிப்பை ஒட்டி இந்துத்துவ இயக்கத்தினுடைய எழுச்சி அப்படிங்கிறது வருவதை பார்க்கிறோம். அப்ப இந்தியா முழுக்க இடதுசாரிகளுக்கு ஒரு நெருக்கடி வருகிறது பொழுது அவர்கள் வர்க்க ரீதியிலான பார்வை அப்படின்னு வைத்துக் கொண்டிருந்தாலுமே கூட இங்க இருக்கக்கூடிய மதவாதத்துக்கு எப்படி பதிலடி கொடுப்பது, இங்க இருக்கக்கூடிய சாதி அமைப்பை எப்படி புரிந்து கொள்வது, குறிப்பாக அம்பேத்கர் பெரியாரை தங்களுடைய சிந்தனைகளில் எப்படி எடுத்துக்கொள்வது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக இடதுசாரி இயக்கத்துக்கு ஒரு படிப்பினை காலகட்டம். நிச்சயமா அந்த வகையில் யெச்சூரியும் அதுக்கெல்லாம் உள்வாங்கினவர் அப்படிங்கிறத தான் பார்க்கிறோம். இதெல்லாம் உள்வாங்கிட்டு அமைப்புகளில் இதெல்லாம் நடைமுறைப்படுத்துறதுக்கும் பண்ணார். தீண்டாமை ஒழிப்பு முன்னெல்லாம் தமிழ்நாட்டில் வேலைகள் செய்கிறாங்கன்னா அந்த முன்னெடுப்பினுடைய ஒரு பெரிய வேலை தான். தாமியசாவுடைய கூட்டங்களையுமே அவர் கலந்து கொண்டு பேசியிருக்காரு. இலக்கியத்தின் மீதுமே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஈடுபாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு தாமியசானுடைய தலைவர் மதுக்கூர் ராமலிங்கம் அந்த அறிக்கையிலேயே தெரிவித்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு இடதுசாரி இயக்கம் என்பது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஒரு பலவீனமடைந்து இருக்கிறது என்று சொன்னாலும் அதனுடைய தேவை என்பது இன்றைக்குமே இருக்கிறது. அது தொழிற்சங்கத்தினுடைய உரிமைகளாக இருக்கட்டும் அல்லது மதவாத சக்திகளை எதிர்ப்பதில் பாசிச எதிர்ப்பு படைகளை முன்னணியில் இருப்பதாக இருக்கட்டும், இதற்கெல்லாம் தேவை அப்படிங்கிற சூழல தான் இந்த இழப்பு. தொடர்ச்சியாக இடதுசாரி இயக்கத்தினுடைய தலைவருடைய மரணம் என்கிறது நமக்கு மிகப்பெரிய இழப்பே இருக்கிறது. அது இவர் ஹரிஹரன் சிங் சுர்ஜித்தாக இருக்கட்டும், புத்ததேவ் பட்டாச்சாரியா என்று தொடர்ந்த அந்த ஒரு மரணத்தினுடைய தொடர்ச்சியாக சீதாராம் யெச்சூரியுடைய இழப்பு என்பதுமே ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. அந்த வகையிலே தோழர் அவர்களுக்கு நம்முடைய செவ்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். தமிழ்நாட்டில் ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு சின்ன அரங்க கூட்டத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு என்பது இன்னைக்கு இந்தியா முழுக்கவே பேசு பொருளாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதுல சம்பந்தப்பட்ட எல்லாருமே தமிழர்கள், ஆனால் இது ஒரு இந்திய பிரச்சனையாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமா. குறிப்பா அந்த கோவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன்ட்ட ஒரு சாதாரணமா தங்களோட மனக்குறைய பதிவு செய்கிறாரு ஒரு வர்த்தகர் இல்ல, அவர் கோவையிலே ஒரு மிக முக்கியமான ஒரு ஹோட்டல் அன்னபூர்ணா ஹோட்டலுடைய உரிமையாளர். குறிப்பா என்னன்னா வழக்கமா நிதியமைச்சர்கள் வந்தாங்கன்னா கோவை தொழிலதிபர்கள் எல்லாருமே சந்தித்து ஆலோசனை செய்கிறது அல்லது அவங்களுடைய தேவைகளை சொல்றது அப்படிங்கிறது வழக்கம். ஏன்னா கோவை மிக முக்கியமான தொழில் நகரம்ங்கிறதுனால அங்கே உள்ள தொழில்துறை கொட்டிஷியாவோட கருத்தை கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும் பொழுது அவர் ஜிஎஸ்டியை குறைங்கன்னு சொல்லலை, இல்லை ஜிஎஸ்டி அதிகப்படுத்துங்கன்னு சொல்லலை, அல்ல ஜிஎஸ்டினால எங்களை வாட்டி வதைக்கிறீங்கன்னு சொல்லலை. ஜிஎஸ்டியில் இப்படி ஒரு சிக்கல் இருக்குது, நீங்கள் ஒருவேளை வரியை அதிகரிச்சுக்கிட்டா கூட முறைப்படுத்துங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதாவது ஜிஎஸ்டிக்கு எதிரான கருத்துக்களே விமர்சனங்களும் வைக்கல. நடைமுறை சிக்கலில் இருக்கிறத
தனக்கே உரிய ஒரு கொங்கு வட்டார வழக்குல வந்து மிக மிக யதார்த்தமாகத்தான் சொல்றார். அது எல்லாருமே ரசித்தார்கள். இன்னும் சொல்ல போனா வந்து அது அது அவ்வளோ வன்மமாக எடுத்துக்கிறதுங்கிற விஷயம் இருக்குல்ல. நிதி அமைச்சர் தனிப்பட்ட முறையில் தனக்கான வன்மமாக அதை எடுத்துக்கிட்டார் அப்படிங்கிறது தான் அதோட தொடர் நிகழ்வுகளை பார்க்குறோம். தொடர் நிகழ்வுகளை பத்திரிகையாளர் சந்திப்புகளை அது தொடர்பான கேள்வி கேட்கும் பொழுதுமே கூட நீங்கள் சுவாரஸ்யமாக பேசுகிறதுக்கு நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க, ஆனால் ஜிஎஸ்டியில் இந்தந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற பேச்சுக்கள் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது அந்த தொழிலதிபரை தனி அறையில் கூப்பிட்டு மிரட்டின மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அதையும் வீடியோ எடுத்து அவங்களுக்கு பெருமைக்காக போட்டுக்கிட்டதை பார்க்குறோம். இதுல வந்து பேசப்பட வேண்டிய, விவாதிக்கப்பட வேண்டிய, இன்னும் சொல்லப்படால் கண்டிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா, நீங்க ஏன் முதல்ல அந்த தொழிலதிபர்களெல்லாம் கூப்பிட்டு வந்து நீங்க ஏன் வந்து ஒரு கூட்டம் நடத்தணும்? உங்களுக்கு ஏதாவது குறை நிறைகள் இருக்கிறதா, உங்களுடைய கருத்துக்களை முன்வையுங்கள் அப்படின்னா. இதற்கு முன்னாலேயும் கோவையில் நடந்திருக்கிறது. கோவையில் வந்து ஒரு தொழிலதிபர், இப்போ நம்முடைய எழுத்தாளர் முருகவேல் கூட எழுதியிருக்காரு, கோவையில் வந்து ஒரு தொழிலதிபர் கடன் பெறுவதில் என்னென்ன மாதிரியான சிக்கல் இருக்குன்னு பேசியிருக்காரு. ராகுல் காந்தி வந்திருந்த பொழுதுமே கூட கோவை வந்து ஜிஎஸ்டிகள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது, திருப்பூர் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற பற்றிலாம் பேசியிருக்கிறாங்க. அப்போ நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து அழைத்து பேசுகிறான்னா அவங்களுடைய குறைகளை வந்து தெரிவிப்பதற்கான ஒரு டிஸ்கஷன் ஃபோரமாக தான் அது இருந்திருக்குது. அப்போ நீங்கள் ரொம்ப பெரிய ஜனநாயகவாதி மாதிரி வந்து நீங்கள் என்ன வேணாலும் கருத்துக்களை சொல்லலாம்னு ஒரு பாவலாவை காட்டுறது, ஆனால் சொன்னவங்களை கூப்பிட்டு தனியர்களை கூப்பிட்டு மிரட்டுவதுங்கிறது என்ன விஷயம்? நினைக்கும் அது நிதியமைச்சர் கலந்துகிற கூட்டங்களில் கொண்டு வரக்கூடிய ஆட்களுமே கூட ஓரளவு அவங்களோட சார்பான ஆதரவாளர்கள் மட்டமாக தான் இருப்பாங்க. தமிழ்நாடு அரசுக்கு ஆதரவாளர்கள் இருக்கிறவங்களோ, திமுக ஆதரவாளர்களையோ, இல்லை அவங்களுக்கு எதிர்கருத்து கொண்டவர்களையோ அந்த அரங்கத்துக்குள்ளே அவங்க அனுமதிக்கவே மாட்டாங்கங்கிறது தான் வழக்கமான நடைமுறை. அந்த வகையில் இவர் வந்து அவங்களுக்கு சார்பாக இருக்காரோங்கிறத தாண்டி அவர் ஒரு தொழிலதிபர் இயல்பாக தன்னுடைய கருத்தை சொல்கிறதுக்கு முன் வர்றாரு அப்படிங்கிறது தான். அதையும் கூட ஏற்றுக்க முடியல. இந்த விவகாரம் வந்து ராகுல் காந்தி வரைக்கும் போயிருக்கு. ராகுல் காந்தி விரிவாக ஒரு ட்வீட்டே போட்டிருக்காரு. குறிப்பாக என்னென்னா அவர் சொல்கிறாரு வந்து தன்னுடைய கோடீஸ்வர நண்பர்களை என்ன வேணாலும் சட்டத்தை வளைக்கிறதுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க. குறிப்பாக அதானி போன்ற கோடீஸ்வரர்கள் சட்டத்தை வளைப்பதற்கு என்ன வேணாலும் உதவி செய்கிற அந்த அரசாங்கம் தான் சாதாரண தொழிலதிபர்களுடைய கேள்விகளை கூட வந்து அவங்களால சகிச்சிக்க முடியாத நெருக்கடி கொடுக்குறாங்கிற மாதிரியான ஒரு முழுமையான பதிவோடு அந்த இயல்பாக எல்லா இந்தியர்களுக்கும் எழக்கூடிய கேள்வி தான். இப்போ நீங்கள் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளரை கூப்பிட்டு வச்சு மிரட்டி மன்னிப்பு கேட்க வைக்கிறீங்களே, அம்பானி அதானி இப்படி வந்து மன்னிப்பு கேட்க வைப்பீங்களா? அதானி மேலே இவ்வளவு சர்ச்சைகள் வருது. ஹிண்டன்பர்க் அறிக்கையிலேருந்து ஆரம்பித்து செஃபியினுடைய தலைவரே வந்து முறைகேடுகளுக்கு துணையாக இருக்கிறாங்கன்னு ஒரு சின்ன ஒரு கண்டனம், சின்னதாக ஒரு விசாரணை ஏதாவது வந்ததா? அன்னபூர்ணா உரிமையாளர் உங்களுடைய ஜிஎஸ்டி வரையில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்களை தனக்கே உரிய பாணியில் எடுத்து வைத்தாருங்கிறதுக்காக கூப்பிட்டு வச்சு மன்னிப்பு கேட்க வைக்கணும்னு சொல்லிட்டு மிரட்ட, அது மிகப்பெரிய ரவுடித்தனம், அராஜகம் தான். இன்னொரு வேடிக்கையான விஷயம் கேட்டிங்களா, தமிழ்நாடு பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த வீடியோவுக்கு வெளியிடப்பட்ட வீடியோக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு போட்டிருக்காரு. எனக்கு இது புரியவே இல்லை. இவர் ஏன் திடீர்னு குறுக்கு சொல்லிட்டு இவர் மன்னிப்பு கேட்குறார்? ஏன்னா தேசிய அளவில் வந்து ஒரு ஒன்றிய அமைச்சர் அவங்க அனுமதியோட அல்ல அவங்களோட வீடியோ தான் வெளில வருது, மிரட்டப்பட்ட வீடியோ வெளில வருது, திட்டமிட்டதான் ஏதோ ஒன்று வெளியில் கொண்டு வந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இவர் திடீர்னு வாலண்டரியாக மன்னிப்பு கேட்குறாரு, அந்த வீடியோவுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு கேட்குறாரு. வித்தியாசமாக இருக்குது. ஒரு இதில் என்னென்னா ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். ஒன்று வந்து அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனைகளை வந்து இதை வந்து பயன்படுத்தி கொண்டு வஞ்சம் தீர்ப்பது அப்படிங்கிறது ஒரு பக்கம் நடக்கிறது. ஒன்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து அண்ணாமலை வந்து இங்கேயே இல்லை, தமிழ்நாட்டிலே இல்லை, அவர் வந்து லண்டனில் இருக்கிறார். லண்டனில் இருக்கிற அண்ணாமலை தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவத்துக்காக எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? அவர் ஏன் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்றாருன்னா, தனியறையில் நடந்த ஒரு பிரைவசியாக நடந்த ஒரு விஷயத்துடைய வீடியோ லீக் ஆனதற்காக நாகரிகத்துக்காக மன்னிப்பு கேட்கிறாரா? ஐயா, உங்களுடைய நீ கட்சி தலைவராக இருந்ததுல இருந்து அத்தனை அந்தரங்க வீடியோக்களுமே வெளியாகி இருக்கிறது. ஒரு கட்சிக்காரர் வந்து தனியறையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அநாகரிக சம்பவத்துல இருந்து படுக்கையறை சம்பவங்கள் வரைக்கும் பல வீடியோக்கள் வெளியா இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு வார்த்தை எங்கேயாவது மன்னிப்பு கேட்க, வீடியோவும் திட்டமிட்ட ஒரு வீடியோவா தான், கேமரா வைக்கப்பட்ட வீடியோவா தான் இருக்கும் இல்லாம. அப்புறம் அது ஒண்ணு, நிர்மலா சீதாராமன் இருக்காங்க, வானதி சீனிவாசன் இருக்காங்க, அப்புறமேல அந்த அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் இருக்காங்க. அந்த அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் நான் வந்து எந்த கட்சியும் சார்ந்தவர்கள்னு சொல்லிட்டு எந்திரிச்சு மன்னிப்பு கேட்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் உடல் மொழி பாருங்க, திமிர அவ்வளவு ஆணவத்தோட, அது ஒரு பார்ப்பன ஆணவம் தான். ஒருத்தங்க யாரா இருந்தாலுமே வந்து ஒருத்தர் வந்து நம்மகிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறாங்கன்னா, ஐயோ அதெல்லாம் வேறாங்க பரவாயில்லைங்கன்னு சொல்லுவோம். இதுதான் ஒரு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த அளவுக்கு வரணும். ஏதாவது கெட்ட வார்த்தையில திட்டாரா நிர்மலா சீதாராமனா? ஏதாவது ஒரு மோசமா திட்டாரா?
அவர் சின்ன ஒரு விமர்சனத்தை ஒரு கேள்வி இல்லை, அது மட்டும் இல்லை, ஒரு ஒன்றிய நிதியமைச்சர், அதாவது என்னன்னா நிதியமைச்சருங்கிறவங்க வந்து எந்த சார்பும் இல்லாத ஒரு ஒன்றிய அமைச்சராக இருக்கிறவங்க வந்து தனிப்பட்ட முறையில் ரொம்ப இப்படி நடந்துக்கிறதுன்னு இருக்குல்ல, ஒரு பிராடாக திங்க் பண்ண வேண்டிய நபர் வந்து ஒருத்தர் ரொம்ப விளக்கீராக நடந்துக்கிறதுலாம் வியப்பாக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டிக்கிட்டு எம்பி ஆகி, தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டிக்கிட்டு எம்பி ஆனால் கூட இந்த திமிர் வராது. நீங்க வந்து கர்நாடக மாநிலத்தில் வந்து கொல்லைப்புற வழியாக ராஜ்யசபா எம்பி ஆகி மக்களை நேரடியாகவே சந்திக்காமல் மக்களுடைய பிரச்சனைனா என்னன்னே தெரியாத ஒருத்தர் அவர் வந்து எந்திரிச்சு மன்னிப்பு கேட்கிறாரு. எந்திரிச்சு மன்னிப்பு கேட்டா சரிங்க பரவாயில்லைங்கன்னு கூட சொல்லாம பெருந்தன்மையா சொல்லாம திமிர்த்தனமா உட்கார்ந்துருக்கணும். நீங்க பத்திரிகையாளர் சந்திப்புல செமிகண்டக்டர் குறித்து ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும் பொழுதுமே கூட இதே ஆனவம் தான். பத்திரிகையாளர் வந்து மைக் ஆஃப் பண்ணுங்க அப்படின்றாங்க. இந்தியா உலகம் முழுவதும் செமிகண்டக்டர் துறையில் வந்து இந்தியா வந்து நிலை நிற்கணும் அப்படிங்கிற வந்து பிரதமர் ஊர் பேசுகிறாரு. அது தொடர்பான ஒரு கேள்வி வரும்பொழுது இவங்க வந்து மைக் ஆஃப் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா எவ்வளோ வேலைவாய்ப்பு வரும், என்ன தொழில் வரப்போகுது அப்படின்லாம் கேள்வி கேட்கும் பொழுது இந்த மிரட்டல்ங்கிறது இருக்குல்ல, ஒரு மத்திய அரசாங்கம் தொழிலதிபர்கள் இப்படி மிரட்டினா அது என்ன விளங்குமா அப்படிங்கிறது இருக்குல்ல, பெரிய கேள்வியாக இருக்குது. தொழிலதிபர்கள் மத்தியில் மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்குது. இப்ப அந்த அறையை பொறுத்த வரைக்கும் 3 பேர் தான் இருக்கிறாங்க. நம்ம அந்த வீடியோவில் பார்க்குறப்ப நிர்மலா சீதாராமன், வானதி சீனிவாசன், அன்னபூர்ணா ஹோட்டலுடைய உரிமையாளர். அப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்க யாரோ ஒருத்தங்க வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுத்து வெளியிடுகிறார்கள்னா அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, எங்களை எதிர்த்து யாராவது கருத்து வச்சிங்கன்னா இதுதான் உங்களுடைய கதி அப்படின்னு மிரட்டுவது மட்டும்தான். எச்சரிப்பது, மிரட்டுவது, பிளாக்மெயில் செய்வது, ஒரு ரவுடித்தனம், அராஜகம், இதுதான் அதனுடைய வீடியோ. முன்னாடி வந்து சிபிஐ அமலாக்கத்துறையை வச்சு தான் வந்து மிரட்டுவாங்க, மறைமுகமாக வீடியோ எடுத்தே மிரட்ட ஆரம்பிச்சாங்க. செல்போன்ல வீடியோ எடுத்து மிரட்டு, ஒன்றிய அமைச்சரே நேரடியாக மிரட்டுவார் அப்படிங்கிறது இருக்குல்ல, இது நேரடியா நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தேசிய. இதுல எங்க அண்ணாமலை வருகிறார் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, அண்ணாமலை லண்டன்ல இருக்கிறார். அண்ணாமலை லண்டன்ல இருக்கிறப்ப அண்ணாமலையுடைய பதவி காலியாகி விடுமா, அடுத்து யார் வருவாங்க அப்படிங்கிற கேள்விகள் ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்குது. இதற்கு முன்னாலே அண்ணாமலை மாற்றப்படுவார், அந்த இடத்துல வானதி சீனிவாசன் வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற நேரத்துல தான் வானதி சீனிவாசனை பற்றி அவர் ரொம்ப இயல்பாக அந்த ஹோட்டல் உரிமையாளர் வந்து அந்த இதுல சொன்னாரு. அவங்க வந்து எங்க ரெகுலர் கஸ்டமருங்க, அவங்க வந்து காப்பி குடிக்கிறப்ப இந்த கேள்வி கேட்கிறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. வானதி சீனிவாசன் அது தனக்கு ஏற்பட்ட அவமானமா கருதித்தான் அவங்க தான் இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு ஒரு சந்தேகம் வருகிறது. இப்ப இது வந்து பிரைவேட்டான வீடியோ வெளியாகுது, இதுக்கு வானதி சீனிவாசன் தான் காரணங்கிறத மறைமுகமாக அண்ணாமலை சொல்லி, அதனாலதான் நான் வந்து அந்த வீடியோ வெளியானதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேங்கிறாரு. எவ்வளவோ வீடியோக்கள், இன்னொன்று வீடியோக்கள் வெளியாவதற்காக ஒரு கட்சி இருக்குதுன்னா அது வந்து பிஜேபியாக தான். இன்னொரு பக்கம் வானதி சீனிவாசன் அடடை விளக்கம் இருக்குது இல்லையா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன் இது நடக்குது, அவர் ஏன் மன்னிப்பு கேட்டார்னா, ஒரு நிர்மலா சீதாராமன் ஒரு பெண்ணிட்ட இப்படி நீங்க கேள்வி கேட்கலாமா, ஒரு ஆணாக இருந்தா இப்படி மேடையில் கேள்வி கேட்பீங்களா. பத்திரிக்கை, அதுவும் கனிமொழி ஜோதிமணியெல்லாம் கூப்பிட்டுக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்ததே கனிமொழியும் ஜோதிமணியும். கனிமொழி ஜோதிமணியெல்லாம் எங்க போனாலுமே நிருபர்கள் சூழ்ந்து கேள்விகள் கேட்கறாங்க. ஆண்கள் எப்படி கேள்வி கேட்பாங்களா? முதல்ல கனிமொழியும் ஜோதிமணி இதை கம்ப்ளைண்ட் அங்கேயாவது சொன்னாங்களா? இன்னொன்னு, அவங்க ஆண் அமைச்சரா இல்லை பெண் அமைச்சரா அப்படிங்கிறது கிடையாது, அங்க தேவையே இல்லையே. ஆண் அமைச்சராக இருந்தாலும் ஒன்றிய நிதியமைச்சர்கிட்ட ஒரு சக குடிமகனா கேள்வி கேட்கறது எல்லாருக்கும் உரிமை இருக்குங்கிறது ஒண்ணு. தொழிலதிபர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க, தொழில்துறை சார்ந்த கூட்டம்ங்கிற பொழுது அது அங்கே ஆணா இருந்தானா பெண்ணா இருந்தானா அப்படிங்கிறது அவருமே ஒன்றும் தப்பா கேட்கல. ஒரு ஆணுங்கிற மாதிரி கேள்வி தப்பாலாம் பெண்கிற ஒரு பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய விதத்தில் எதுவுமே கேட்கல. ஏங்க இதுக்கு கிரீம் வச்சா பண்ணுக்கு ஜிஎஸ்டி இருக்கு, கிரீம் வைக்காத பண்ணுக்கு ஜிஎஸ்டி இல்ல, அது ஏன் தானே கேட்கிறாரு. இதுல வந்தது பண்ணுக்கு 5%, கிரீமுக்கு 5%, கிரீம் வச்ச பண்ணுக்கு 18%, ரெண்டையும் சேர்த்தாலே 10% வருது. எதுக்கா 18? அதாவது ஜெயலலிதா அவருடைய எதேச்சதிகார போக்கு, இதை நியாயப்படுத்துறப்ப அவர் ஒரு இரும்பு பெண்மணி, அவர் தான் ஒரு பெண்ணியத்துக்கு அடையாளம் ரொம்ப நாள் உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவர் வந்து ஆண்களை காலில் விளைக்கிறாரு, அவர் வந்து ஆண்களை கால் விளைவிப்பதே பெண்ணியம்னு. ஜெயலலிதா ஒரு பார்ப்பனர் இல்லாத ஆண்களை காலில் விளைவிப்பது என்பதே ஒரு சாதிய திமிர் அப்படிங்கிறத வந்து மறைப்பதற்காக இப்படி இவ்வளவு நாள் அதை வச்சு பெண்ணியம் ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வானதி சீனிவாசனுக்கு இன்னொரு பெண்ணியம் கிடைச்சிருக்கு. நிர்மலா சீதாராமன் கேள்வி கேட்டாலே அது பெண்ணியத்துக்கு எதிரான நிலைமை அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமனுடைய இந்த மிரட்டல் கண்டிக்கத்தக்கது. ஆமா, இது ஒரு வகையில பார்த்தோம்னா இந்த இவர் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் முதல் முறை கேள்வி கேட்டு அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணாரு. மன்னிப்பு கேட்டு இன்னொரு முறை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கான்னு தான் இது சொல்ல வேண்டியிருக்குது. ஏன்னா வந்து அவரை வந்து அவமானப்படுத்துவதாக நினைத்து கொண்டு பிஜேபி தன்னைத்தானே அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் அண்ணாமலை தன்னுடைய கட்சி உள்கட்சி விவகாரங்களை வெளிப்படுத்துவதற்காக இதை செய்கிறாரு. வானதி சீனிவாசன் பெண்ணிங்கிற பேர்ல உளர்றாங்க. நிர்மலா சீதாராமன் எவ்வளவு ஆணவமும் திமிரும் வந்து உங்களுடைய உடல் மொழியில் இருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு நிரூபித்திருக்கிறார். இது வந்து ஒரு மக்கள் விரோத கட்சியாகத்தான் இருக்கிறது என்பதை
மறுபடியும் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளருடைய அந்த சம்பவங்கிறது நிரூபித்திருக்கிறது. ஒரு வழியாக கூண்டுக்குள்ள எண்ணெய் வச்சு கூடி நின்ன ஊரை விட்டுன்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி இருக்கிறது உயர்நீதிமன்றம். 2வது முறையாக ஜாமீன். ஆக்சுவலாக இந்த மாதிரி அவர் வெளியில் வரணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாரு, வந்துருவார் அப்படிங்கிறத பார்க்குறோம். என்னன்னா அந்த டெல்லியில் மதுபான கொள்கை தொடர்பான ஊழல் வழக்கில், அது ஊழல் வழக்குன்னு கிடையாது, திட்டமிட்டு ஜோடிக்கப்பட்ட வழக்கு. அதாவது அதுல என்ன ஊழல் நடந்தது, எவ்வளவு பணத்தை கைப்பற்றினாங்க, இது வரைக்கும் வந்து ஒத்த பைசா கூட போய் இது பண்ணவே இல்லை. குற்றப்பத்திரிகை வந்து அதாவது அவரை கைது செய்த பொழுது இவ்வளவு ஊழல், இத்தனை கோடி ஊழல் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு சொன்னாங்க. சார்ஜ் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணப்ப வேற ஒரு தொகையை சொன்னாங்க. அதனுடைய முதல் அப்ரூவராக இருந்தவட்டையே வந்து நன்கொடை வாங்கியதான் பிஜேபி அப்படிங்கிறது அது ஒரு தனி கதை. இப்படி என்னென்னா வழக்கு மேல் வழக்கப்பட்டாங்க. தேர்தலுக்கு முன்னாடி வந்து அவர் கைது பண்ணுறாங்க. அதாவது டெல்லியினுடைய நெருக்கடியான நேரம், தேர்தல் நேரத்தில் ஆம் ஆத்மி வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிற சூழலில் வந்து நெருக்கடி கொடுத்து அவருக்கு எல்லா விதமான நெருக்கடியும் கொடுத்தாங்க. கட்சி நடத்த முடியாத அளவுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டு கடந்த சில மாதங்களாக வந்து வழக்கு சிறையில் இருந்தார். அப்புறம் ஒரு வழக்கில் ஏற்கனவே அமலாக்கத்துறை வழக்கில் இது கொடுத்தாங்க. இப்போ அடுத்தடுத்து வழக்குகளில் அதுவுமே விட அவருக்கு முதல்ல கொடுத்த ஜாமீன்கிறது நீதிமன்றம் தேர்தல் பிரச்சாரத்துக்காக கொடுத்தாங்க. அப்போ வந்து அமலாக்கத்துறை கடுமையான மறுப்பை தெரிவித்தாங்க. அவர் வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்வதெல்லாம் அடிப்படை உரிமை கிடையாது அப்படிங்கிறப்ப நீதிமன்றம் ரொம்ப இயல்பாக கேட்டாங்கன்னா, ஏங்க அவர் மாநிலத்தில் முதலமைச்சருங்க, மக்கள் பிரதிநிதி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி, நீங்கள் அவருக்கு ஜாமீன் கொடுத்தா இன்னும் தப்பிச்சு எங்கேயாவது ஓடி போயிடுவார், அவர் டெல்லியோட முதலமைச்சராக இருக்கிறவர் சீனா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் எங்கேயும் போயிட போகிறாரா அப்படிங்கிற கேள்வியை கேட்டு தான் பிரச்சாரம் செய்வது ஒரு அடிப்படை உரிமை தான் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஜாமீன் கொடுத்தாங்க. இப்போ 2வது முறையாக ஜாமீன் கொடுத்திருக்கிறார்கள். இப்போ என்னென்னா சிபிஐ வந்து சுதந்திரமாக செயல்பட வேண்டும், அது வந்து ஒரு எடுபடியாக ஏவலாளாக இருக்கக்கூடாதுங்கிறத அரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தி இருக்கிறாரு. கூண்டில் அடைக்கப்பட்ட கிளி போல வந்து சிபிஐ செயல்படக்கூடாது அப்படின்ட்டு தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. ஒரு வரவேற்க வேண்டிய தீர்ப்பு, ஆனால் பிஜேபிக்கு ஒரு எச்சரிக்கையான தீர்ப்பும் கூட இது. ஆக மொத்தம் என்னன்னா வந்து அமலாக்கத்துறை அல்லது சிபிஐ எல்லாமே வந்து மத்திய அரசினுடைய ஒரு ஏவலாட்களாக செயல்படுகிறது. அது ரொம்ப நாளைக்கு இந்த சதி பழிக்காது என்பதை தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்படக்கூடிய ஜாமீன் நிரூபிக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே முதல்ல ஆரம்பிக்கிறப்பயே சொன்ன அந்த மதுரையில் வந்து எப்படி பள்ளிவாசல் வைத்து காப்பாற்றினார்கள். நம்ம ஏற்கனவே இந்த விநாயகர் ஊர்வலத்தை பற்றி பேசுகிற பொழுது தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். விநாயகர் ஊர்வலம் என்பதே வந்து விநாயகர் பிள்ளையார் சேர்த்துங்கிறது வீட்டுக்குள்ளே வச்சு பிள்ளையாரை கும்பிட்ற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. அதை தெருவுக்கு தெரு வந்து பிரம்மாண்ட சிலைகள் வைத்து ஊர்வலம் நடத்துகிறேங்கிற பேரில் மதக்கலவரங்களை தூண்டுவதுதான் நோக்கமாக இருக்கிறது. கர்நாடகாவில் அதே மாதிரியே நடத்திருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இந்துத்துவ அமைப்புகள் போய் இஸ்லாமில் இருக்கக்கூடிய அந்த தெருக்களில் போய் வந்து அவங்க வந்து மசூதியில் வந்து தொழக்கூடிய நேரத்தில் உட்காந்துட்டு மேளம் அடிக்கிறது, அப்புறமேல ஆபாசமாக கோஷங்கள் போடுவது, இதெல்லாம் செய்து கலவரத்தையுமே தூண்டியிருக்காங்க. தொடர்ச்சியாக இந்தியா முழுவதுமே இந்த சிக்கல் இருக்குது. விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள்ங்கிறது இந்த நெருக்கடி இருக்குது. ஊப்பிலையும் அப்படியான தகவல்கள் வந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு எட்டப்படணுங்கிறத தொடர்ச்சியாக பேசி பிள்ளையாருக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கொடுத்த மாதிரி பிள்ளையாருக்கு ஒரு பெயிலை கொடுங்கப்பா. அவர் பாட்டுக்கு நிம்மதியாக அரசு இந்த பிள்ளையார் விஷயத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க கடவுளை கண்ணாப்பினான்னு வந்து சிதைக்க, அதாவது ஒரு வழிபாட்டுக்குரிய கடவுள்னா ஏதோ ஒரு இது பண்ணுவாங்க. இது நேற்று வந்து டிசைனில் வந்து அனிருத்துக்கு ஒரு பாட்டு போடுற மாதிரி அனிருத்து பிள்ளையாருங்கிற மாதிரியான டிசைனாக கொண்டு வந்து எக்கச்சக்கம் இப்போ ஐஃபோனில் புது மாடல் வர மாதிரி தான் வந்து புது பிள்ளையாரை கொண்டு வர்றது. அது இல்லாமல் வந்து எந்த அளவுக்கு வந்து கடவுளை வந்து நீங்கள் கேவலமாக வந்து கையாள முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமாக இவங்களே கையாண்டு கரைக்க மாட்டாங்க, உடப்பாங்க போட்டு. அது சில கரையிலன்னு வச்சுங்களேன், வந்து கையை காலெல்லாம் வச்சு உடச்சி முறிச்சு புத்தூர் கட்டு போட வேண்டிய அளவுக்கு தான் பிள்ளையார் ஆச்சரியமா. இந்த விஷயத்தில் ஒரு அதாவது பகுத்தறிவுக்கு ஒவ்வாத அப்படிங்கிற இடத்துலேருந்து மக்களையும் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் திரும்ப திரும்ப பேசுகிற விஷயமா இருக்குது. நீங்கள் பிள்ளையாரை கும்பிடுங்க, கும்பிடாமங்க, அது வேற விஷயம். ஆனால் அதை வச்சு கலவரத்தை உண்டாக்காதீங்க அப்படிங்கிறத மிக முக்கியமான விஷயம். நீங்கள் ஊபியில் வந்து இதெல்லாம் வச்சு பண்ணியே ராமரே உங்களுக்கு உதவலை, கடைசியில் நீங்கள் வந்து ஜெகநாதருக்கு போக வேண்டியது. ராமர் இப்போ கைவிட்டிருக்காரு, அடுத்த பிள்ளையார் உங்களை கைவிடுவதற்கான காலம் வெகு விரைவில் வரும் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஒரு நீண்ட ஒரு இது பேசியிருக்கிறோம். இதில் மிக முக்கியமாக இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். என்னன்னா வந்து மைத்ரேயன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து பிஜேபியில் இருந்து ஏடிஎம்கே வந்து ஏடிஎம்கேலேருந்து பிஜேபிக்கு போய் மறுபடியும் ஏடிஎம்கே வந்திருக்காரு. கண்டிப்பாக டிஎன்பிசியில் வந்து இந்த கேள்வி கேட்கணும், மைத்ரேயன் எத்தனை முறை அதிமுக வந்து பிஜேபிக்கும், பிஜேபியிலிருந்து அதிமுகவுக்கும் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அதிமுகவுக்கு வந்து ஒரு பதவியெல்லாம் அனுபவிச்சிருக்காரு, எம்பியா இருக்காரு. தமிழ்நாட்டு அரசியல் இப்படி சில பேர் இருப்பாங்க, பழகருப்பையா, இந்த மதுரையில் டாக்டர் சரவணன் இருக்காரு, எல்லா கட்சிகள்லையுமே வந்திருப்பாங்க. இவங்க இல்லாத கட்சிகளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ரவுண்டு போயிருப்பாங்க. ஆனால் மைத்ரேயனை பொறுத்தவரைக்கும் பாராட்டத்தக்க ஒரு விஷயம், 2 கட்சிக்கு தான் அவர் வந்து மறுபடியும் ட்ரிப் அடிச்சிருக்கிறார். அப்படி கோயம்பேடு டு கிளாம்பாக்கம், கிளாம்பாக்கம் மாதிரி
அடிச்சிருக்காரு. பருத்தி முட்டை வந்து மறுபடி குடோனுக்கு வந்திருக்கிறது ஆமா அப்படின்னால ஒரு பாலிடிக்ஸ் பருத்தி முட்டை விருதை வந்து மைத்திரி எனக்கு வழங்கி விட்டு இந்த ஷோவை முடிப்போம். ஆமா, அதனால வந்து நம்ம இவ்வளவு நேரம் பல விஷயங்களை பேசியிருக்கோம். இதில் மாற்று கருத்துக்களோ தவறான தகவல்களோ இருந்தால் கண்டிப்பாக பின்னூட்டத்தில் கொண்டு போங்க. சுவாரஸ்யமாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது என்று சொன்னால் இன்னும் பல ஆயிரக்கணக்கான லட்சம் பேர்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்பது கண்டிப்பாக உங்களுடைய பொறுப்பு. அந்த அடிப்படையில் மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோடும் முச்சந்தி ஷோவோடும் தொடர்ச்சியாக தொடர்பில் இருங்கள். உங்கள் பொன்னான கருத்துக்களை வந்து கமெண்ட்ல பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.